ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தியா ராக சீரியலில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி வித்யாவை அழைச்சிட்டு எப்படியாவது புவனேஸ்வரிட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு நம்பிக்கையோடு காத்துட்ருக்குறாங்க. அப்போ வித்யாவும் ஆட்டோவில் இறங்கி வராங்க. பார்த்தோம்னா ஒரு கார் ஸ்பீடாக வந்துட்டு வித்யா மேலே மோதிருந்தாங்க. இதனால வித்யா அப்படியே ரோட்டில் மயங்கி கிடக்குறாங்க. இதை பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் கதிர் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஐயோ, நம்மளுக்கு இருந்த ஒரே ஆதாரம் இந்த வித்யா தானே, வித்யாவையும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவை எப்படியாவது காப்பாற்றணுன்னு அவங்க ஃப்ரெண்டோட வித்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விடுறாங்க. அப்போ இந்த இடித்த காரை துரத்திக்கிட்டு போகிறாங்க. பார்த்தோம்னா அங்கே இந்த டிரைவரை பிடிச்சி கேட்குறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு பண்ணுவேன், ஏன்டா அந்த மாதிரிக்கு பண்ணனா உன்னை யார் அனுப்பிவிட்டாங்க அப்படிங்கும்போது அவர் பார்த்தோம்னா கதிரை தள்ளிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி ஓடுறாங்க. அப்போ ஓடும் போது அவர் கையில் இருந்து அந்த ஃபோனை கீழே போட்டிருந்தாங்க. அப்போ ஃபோன் அடிக்கவும் அப்போ கதிரை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா புவனேஸ்வரி தான் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது என்னது இந்த ஃபோனில் புவனேஸ்வரின்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு அவங்க கேட்கவும் அவங்களும் தான் அனுப்பின ஆள் தான் ஃபோனை எடுத்தாருன்னு நினச்சிட்டு புவனேஸ்வரி சொல்கிறாங்க, என்னடா நான் போட்ட திட்டப்படி அந்த பொண்ணு மேலே காரை மோதிட்டியா, அவள் இறந்து போயிட்டாள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது கேட்டதுமே கதிர் அதிர்ச்சி அடைகிறாங்க. புவனேஸ்வரி நம்ம எந்த அளவுக்கு நல்லவன் நினச்சிருந்தோம், ஆனால் இவன் எந்த அளவுக்கு மோசமாக இருப்பான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு கதிர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. புவனேஸ்வரி ஹலோ யார் பேசுகிறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் கதிர் ஃபோனை கட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபோனு தான் கட் ஆகிடுச்சு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி நினச்சிருந்தாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா கதிர் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்ததுமே பார்க்குறாங்க, டாக்டர் என்னாச்சு, எப்படியாவது வித்யாவை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வித்யாவுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனாலும் வித்யா சுயநினைவே இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க. கதிர் இதை பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு அவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கதிர் நீ அழாத, வித்யாவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கும்போது, இல்லை நான் யாரெல்லாம் நம்பியிருந்தோன்னு எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த புவனேஸ்வரி ரொம்ப நல்லவன் நினச்சிட்டு நான் வித்யாவை அழைச்சிட்டு வரேன்னு சொன்னேன். ஆனால் என்னால் தான் இன்னைக்கு இந்த வித்யாவுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சுது. அவள் உண்மையை சொல்ல வரப்போறான்னு தெரிஞ்சுதான் வித்யாவை இந்த மாதிரிக்கு தீர்த்து கட்டுறதுக்காக இந்த மாதிரிக்கு ஏற்பாடு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கதிர் அவங்க நினச்சி அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. வித்யாவுக்கு தன்னால் தான் இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை வந்துருச்சு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் தனத்தோட வாழ்க்கையை நான் எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா அங்கே வீட்டை தான் காட்டுறாங்க. அப்போ ரகுராம் சொல்றாங்க, இன்னும் கல்யாணத்துக்கு 2 நாள் தான் இருக்குது, எல்லா வேலையும் தடப்படலாம் நடந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்து குடும்பத்தோட அவ்வளோ ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சாரு பத்மாட்ட கேட்குறாங்க, அத்தை நீங்கள் என்ன திட்டத்தை வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் நடக்கணுமே, எப்படி நீங்கள் மாயா கல்யாணத்து அன்னைக்கு துரத்த போகிறீங்க அப்படிங்கும்போது அப்போ பத்மா சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டது, நீ எதுக்காக கவலைப்படுற அப்படிங்கிறாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, நீ எதுக்காக கவலைப்படுற, அதான் பத்மாக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிடுதுன்னு சொல்லிட்டாங்களே, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ பேசாமல் இருந்தாலே போகிறோம், அன்னைக்கு நீ கல்யாணம் பொண்ணு மாதிரிக்கு நீங்கள் அலங்காரம் மட்டும் பண்ணிட்டு இருந்தாலே போகிறோம் அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்களே தெரியல அப்படின்னு சாரு ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கல்யாணம் அன்னைக்கு காலையிலேயே வந்துருச்சுது. அப்போ மாயா அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பத்மா வராங்க, என்ன மாயா அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சாச்சு அப்படிங்கும்போது ஆமாத்த அலங்காரம் பண்ணி முடிச்சாச்சு அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா தனத்தை தான் காட்டுறாங்க, தனமும் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ கதிர் மட்டும் ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியல, எப்படியாவது தனத்தை காப்பாற்றணும்னு சொல்லி நம்மளும் எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம், ஆனால் எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஜானகி வராங்க. என்ன கதிர் என்ன ஆச்சு, எதுக்கு சோகமாக இருக்கிற அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லத்த, எப்படி நான் என்ன சொன்னாலும் நீங்கள் ஒருத்தரும் நம்ப போகிறது கிடையாது, அதனால நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கவோ, கதிர் இந்த கல்யாணத்தில் எதுவும் பிரச்சனையை நீ ஏற்படுத்திடாத, சொல்ல போனால் இந்த கல்யாணத்தினால தான் நம்ம குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறாங்க, அதனால நீ எதுவுமே நீ பண்ணிடாத கதிர், நீ பேசாமல் அமைதியாக இருந்தாலே போகிற அப்படிங்கவோ, நீங்கள் ஒன்றும் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு கதிர் சொல்லவோ ஜானகி பார்க்குறாங்க, இவன் ஏதாவது பண்ணிடக்கூடாது, இந்த கல்யாணத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அங்கேருந்து போகிறாங்க. அப்போ நேரம் மாயாவும் தனத்தையும் பார்க்குறாங்க, என்னம்மா 2 பேரும் அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்களா அப்படிங்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது முகத்தை மூடுற மாதிரிக்கு ஒரு பூவெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க பத்மா. அப்போ இதை நீ உன் முகத்தில் மூடின மாதிரிக்கு நீ இது கெட்டிக்க அப்படிங்கிறாங்க. அப்போ இதை பார்த்ததுமே மாயாவும் ஜானகியும் கேட்குறாங்க, எதுக்காக முகத்தை மூடின மாதிரிக்கு இந்த பூவை கெட்டிக்கணும், நம்மளுக்கு அப்படிலாம் பழக்கமே கிடையாது அப்படிங்கும்போது, ஆமாம் நீ நம்ம குடும்பத்துக்கு அந்த மாதிரிக்கு பழக்கம் கிடையாது, ஆனால் ஜோசியர் இந்த மாதிரிக்கு சொல்லியிருக்கிறாங்க, ஏன்னா இவங்க 2 பேருக்கும் ஜாதகம் சரியில்லை, இந்த மாதத்துக்குள்ளே கல்யாணம் நடத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்களா, அப்படி இருக்கும்போது தாலி கட்டக்கூடிய நேரத்தில் சீனு மாயாவோட முகத்தை பார்க்கக்கூடாதான், அதுக்காக தான் இந்த ஏற்பாடு அப்படிங்கிறாங்க. நீ என்னமோ சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்கு அப்படிங்கும்போது, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் அண்ணி, நீ பூவை உன் முகத்தில் கெட்டிக்க அப்படிங்கவும் அப்போ மாயாவும் சரி அத்தை சொன்னால் ஏதாவது காரணம் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் நினச்சிக்கிட்டு அந்த பூவை அவங்க முகத்தில் கெட்டிக்கிடுறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஜானகியை ரகுராம் கூப்பிடவும் உடனே ஜானகி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ தனத்தை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது தனத்தை அழைச்சிட்டு போகிறாங்க.
அப்போ மாயா மட்டும் தான் அங்கே இருக்கிறாங்க. அப்போ வந்து இது நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் பத்மாவும் அவங்க நினைக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது பார்த்தோம்னா மாயாவோட முகத்தில் அவங்க ஒரு மயக்க மருந்து தெளிக்கிறாங்க. மாயா அப்படியே மயங்கி உள்ள மாதிரி காட்டுறாங்க. மாயாவை மறைச்சி வச்சுட்டு அந்த இடத்துக்கு பார்த்தோம்னா சாரு வந்து உட்காந்துருந்தாங்க. எங்கே பார்த்தோம்னா கதிர் பார்க்குறாங்க. எப்படியும் சரி தனா கழுத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கார்த்தி தாலி கட்ட போகிறான், அதை நடக்கக்கூடாது, நடக்க விடாமல் தடுக்கணும்னு சொல்லிட்டு கதிர் பார்த்தோம்னா அவங்க தனத்து கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக ஓடி வராங்க. இந்த கதையை அடுத்ததான் என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தன கழுத்தில் எப்படி பார்த்தாலும் சரி கதிர் தான் தாலி கட்டுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மாயா கழுத்தில் தாலி கட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவும் பார்வதி இந்த மாதிரிலாம் சூழ்ச்சி பண்ணுறாங்க. என்ன மாதிரிக்கு இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க, சீனுவுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் வந்து எந்த சூழ்நிலையில் நடக்கும், அதே மாதிரிக்கு தனத்துக்கும் கதிருக்கும் அவங்களுக்கு கல்யாணம் எந்த சூழ்நிலை நடக்கும்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.